பால் பிரிஞ்சி ரைஸ் செய்யறதுக்கு குக்கரில் ஒரு குழிக்கு 2 அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடியாக இருந்தோம் மசாலா பொருள் சேர்த்துடலாம். ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துடலாம். 3 மீடியம் சைஸ் பெல்லாரி வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி தட்டி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் புதினா தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துடணும். இப்போ 1.5 கப்பு பாசிமதி ரைஸ் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் 1.5 கப்பு பாசிமதி ரைஸுக்கு 2.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இந்த ரைஸ் நல்லா தேங்காய் பாலில் வெந்து வர்ற வரைக்கும் ஓப்பன்லேயே வேக விடணும். பாதி அளவுக்கு வெந்து வந்ததும் குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். விசில் போட்டுட்டு 10 நிமிஷம் அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் இறங்கணும். ஓப்பன் செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் தயார்.